எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். அமலாக்கத்துறையுடைய விசாரணை வளையத்தில் இருக்கிறதா சொல்லப்படுற நடிகை கைடு லோகர் தன்னை பற்றி வந்துட்டு இருக்கிற செய்திகளுக்கும் வதந்திகளுக்கும் இன்டைரக்டாக பதில் சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. நடிகை கைடு லோகர் 2021 வெளியான முகில்பேட்டை அப்படிங்கிற கன்னட படத்தில் அறிமுகமாகி தமிழ் படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டிராகன் படம் மூலமாக தான் இவங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைச்சிது. இதை தொடர்ந்து இதயம் முரளி, இமார்டல், STR49 ஆகிய படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. இதில் STR49 தனுஷ் நடிப்பில் இட்லி கடை, சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி ஆகிய படங்களை டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனை அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஸ்கேம் சம்பந்தமாக தேடிட்டு இருக்காங்க. மேலும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு நெருக்கமான சிலரையும் அமலாக்கத்துறை தேடிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான நபர் தான் ரத்தீஷ். இந்த ரத்தீஷ் அப்படிங்கிறவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார், நடிகைகளோட நைட் பார்ட்டி, 300 கோடியில் ஈசிஆர் பங்களா அப்படின்னு சுகபோகமாக வாழ்ந்திருக்காரு. ரத்தீஷுடைய அபார வளர்ச்சிக்கு அரசியல் கட்சியுடைய பினாமி காசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரத்தீஷுடைய பங்களாவில் 24/7 எப்பயுமே பார்ட்டி, கெட் டுகெதர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குமாமா. இந்த பார்ட்டியில் கலந்துக்க நடிகைகள் போட்டி போட்டுட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நடிகை தான் கைடு லோகர். நடிகை கைடு லோகர் அந்த பார்ட்டிக்கு பல தடவை வந்துட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் அவங்க வந்துட்டு போனதுக்கான CCTV ஃபுட்டேஜஸையும் அமலாக்கத்துறை எடுத்திருக்காங்க. இது தொடர்பாக நடிகை கைடு லோகர் ED விசாரணை ரேடாரில் இருக்காங்களாமா. இது மட்டும் இல்லாமல் நடிகை கைடு லோகர் கலந்துக்கிற ரித்தீஷுடைய ஒவ்வொரு பார்ட்டியிலையும் அவங்களுக்கு 35 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டிருக்காமா. இதை தொடர்ந்து நடிகை கைடு லோகர் எந்த ஒரு போஸ்ட்டும் சோசியல் மீடியாவில் போடாமல் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுருந்தாங்க. சுமார் ஒரு வாரத்துக்கு அப்புறமா முதல் முறையாக தன்னை பற்றி வந்துட்டு இருக்கிற செய்திகளுக்கும் வதந்திகளுக்கும் அவங்க இன்டைரக்டாக ரியாக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்று அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னா பல தடவை தோல்வி அடைய வேண்டியதாக இருக்கும், கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் கீழே விழும்போது நான் முடிச்சிட்டேனா அப்படின்னு எனக்குள்ளேயே கேட்டு, இல்லை அப்படின்னா மீண்டும் எழுந்து நிற்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக கைடு லோகர் எதிர்கொள்கிற சவால்கள், விமர்சனங்கள் அல்லது பிரச்சனைகள் சம்பந்தமாக இன்டைரக்டாக அதை பற்றி போஸ்ட் போட்டிருக்காங்க. அதே நேரம் ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டதுக்காக மட்டுமே ஒரு நடிகையை மிகப்பெரிய ஊழல் விவகாரத்தில் கோத்து விடுறது தப்பு. பாலிவுட்டில் ஷாருக் கான் கூட தான் ஒரு பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்காக அவரையும் தப்பு சொல்ல முடியுமா அப்படின்னு கைடு லோகருடைய ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.